வசீகரம் இருக்கும் தானே? வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு? இல்லை என்றால் கேட்பதற்குத்தான் நமக்கு நேரம் இருக்கிறது. ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் கேட்கிறோம், ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் வாசிக்கிறோம். யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை. ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான். என்னை வசீகரித்தது ஒரு சொல். நான் பேசிக் கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம். அரச மரத்துக்கு போதி மரம்னு பேர் வந்தது. எல்லா அரச மரங்களும் போதி மரங்களானா கிடையாது. புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். பெரும் சாபம். அது எப்படி என் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான்? நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே. என் செல்வம் என் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே? கிடையாதாம். அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான். எப்படி சொல்றான் பாருங்க. உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். காரணத்தை சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான். அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறார். எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கை? ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும்? சகோதரி சொன்னார், ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி. அது ஒரு ரிட்டன் வெர்ஷன். ஒரு திரைப்படத்தினுடைய ரிட்டன் வெர்ஷன் தான் சிறுகதை. நான் உங்களுக்கு ஆசிரியர் இல்லையா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். சினிமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கற்பனை ஓடாது. அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அதை சிறுகதையா படிச்சோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும். சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது. ஏன்னு சொல்றேன் பாருங்க. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது. நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், அந்த காட்சியை பார்க்கிறேன், அவ்வளவுதான். பாரதியார் இதை சொல்லுகிறார். வெறும் பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நான் பேசுகிறேன், இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும். யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? பேசிட்டு போறவங்க எல்லாம் நல்ல ஸ்பீக்கர் கிடையாது. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். உள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். சொன்னாங்கல்ல, எப்படி சொல்லிட்டாங்க? இந்த கற்பனை திறன், இந்த கற்பனை திறன் என்ன செய்யும்? புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும். நம்மில் பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடித்து போகும். அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு பாருங்க. ஒருத்தன் குடிகாரன் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு, இப்ப நான் ஒரு போதி மரம், இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகுது பாருங்க. ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு 2-2:30 மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார். நம்ம போலீஸ்கார நண்பர் பார்த்துட்டார். எங்கயா போற? வீட்டுக்கு. எங்கிருந்து வர? சினிமா தேட்டர்ல இருந்து. ஊதுனார், குடிச்சிருக்க. எங்க இருந்து வர? சினிமா தேட்டர்ல இருந்து. சினிமா சீட்டு காட்டு. இல்ல போட்ட. இல்ல உன்னை நம்ப முடியாது, நட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் 3 மணில இருந்து அடிக்கிற. சைக்கிள்லாம் உடைச்சு போட்ட. சொல்லு, எங்க திருட போன? சொல்லு அடிக்கிற. ஏன் நான் திருடலையான்னு சொல்லி பார்த்து நான் காலையில 5-5:30 மணி வரைக்கும் அடி வாங்கி போட அப்படின்ட்டாங்க போலீஸ்கார். வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு வர. அந்த அம்மா வாசல்லயே உட்கார்ந்துருக்கு, அவங்க வீட்டுக்காரங்க. ஐயோ, ராத்திரி எல்லாம் தேடிட்டு இருந்தேனே, எங்கயா போனீங்க? இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களா? உட்கார்ந்து குளிக்க வச்சு, பத்து போட்டு படுக்க வச்சு, கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்யறேன். அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இது முடியுது. இந்த சம்பவம் இப்படி முடியுது. அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான். ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போறது. இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சிறுகதை. குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்கார்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தருகிறது புத்தகங்களின் மூலமாக. உரிய அடிச்சு பிரைஸ் வாங்குறது கஷ்டம். பாருங்க, அங்க அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. வாழ்க்கையில் பயன்படும். என்னாச்சு? ஒரு 100 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ், 6 to 18 வயது வரைக்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ். ப்ரோக்ராமினுடைய ரூல் என்னன்னா, எடுத்து 1 attempt தான். மிஸ் ஆயிடுச்சுன்னா கையில கம்பு
நான் அவனை பார்த்தேன். அவன் இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, கண்ணு கத்தி மாதிரி இருக்கு. என்ன பேரு உனக்கு? இந்த கண்ணு எப்படி இருந்துச்சு சொல்லவா? என் பதிவுக்கு ஒபாமா சார் இருக்காருல்ல, அவர் கண்ணு இப்படி இருக்கும். அப்படி ஷார்ப்பா இருக்குங்க அவன் கண்ணு. பார்த்தான். என்ன பேருன்னு பேரை சொன்னா பாருங்க, ராஜராஜன். என்னன்னா ஃபுல் பேர் சொல்லுப்பான்னு. நான் குழந்தைங்களோட நல்லா பேசுவேன். உங்களோட பேசுறதெல்லாம் அங்க பேசி பிராக்டிஸ் பண்ணதான். சரியா? ஃபுல் பேரை சொல்லு. ராஜராஜ சோழன். சூப்பர். கிண்டல் வந்துருச்சு எனக்கு இங்க. அவனை திமிரா சொல்லு. உனக்கு மகன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன். அவனுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கணும்ல, இல்லன்னா அவனை போட்டு முக்கலாம். ஆசிரியர்களுக்கு அப்படி ஒரு மனசு இருக்கும். அவன்ல அது என் தாத்தாவுக்கு வச்சுட்டேன். தாத்தா பேர் என்ன பாருன்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன். வாடா 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 வாடா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மிக முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எதை கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்றுக்கொள்ளாமல் விடுத்து செல்வது என்கின்ற பேரறிவு உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பான கவனம் இருந்தால்தான் வரும். இல்லைன்னா தவறான மனிதர்களுடைய வழிகாட்டுதலை எல்லாம் கேட்டுட்டு ஆமா ஆமா நடந்துரும். அவன்கிட்ட இவ்வளவு பேசிட்டேன்னா ஜெயிச்சுட்டு வந்திருக்கானா, பா நீ எப்படி ஜெயிச்சேங்கிற அந்த ரகசியம் எனக்கு வேணும் மனசுல சொல்லிட்டு. ராஜராஜ சோழன் எனக்கு ஒரு டவுட். அப்படி பார்த்தா எப்படி ஜெயிச்ச சொல்லட்டுமா? சொல்லு. அவன் எப்படி ஜெயிச்சங்கிறத சொன்னான். சொல்லட்டுமா? பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு பல விஷயம் வெளிச்சம் ஆயிடுச்சியா. 45 வயசு கடந்திருக்கிறேன். எனக்கு 6 வயசு சிந்து எவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்லி தந்துட்டான் தெரியுமா? அதனால தான் சொல்லுகிறேன், வயது வித்தியாசம் கிடையாது கற்றலுக்கு. யார் வேண்டுமானாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். நம் பிள்ளைகள் நம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏதோ கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் வரவில்லை, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் நமக்கு தந்தோர்னு பேர் இல்ல, பெற்றோர்னு பேரு. அவர்களை பெற்றோர். சரியா? பாருங்க, எனக்கு உடம்பெல்லாம் பதறுது. எனக்கு சொல்லும் போதே பதறுது. அவரை பாருங்க, ரோஸ் ஷர்ட். அவர் தான் ரெஃப்ரி. ஆமா, என்ன அவருக்கு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? கண்ணை கட்டிட்டாரா? ஆமா, கண்ணை கட்டி சுத்தி விட்டாரு. வாழ்க்கையும் நமக்கு கண்ணை கட்டி சுத்தி தானே விடுகிறது. கண்ணை கட்டி விடுறதானே பாவம், பொழைச்சு போன்னு சுத்தி விட்டுருதுங்க. சுத்தி விட்டாலும் பரவாயில்லைங்க, அவர் காதல வந்து விசில் ஊதி இருக்கிறாரு. ஏன்னா யாரும் வழிகாட்டிடக்கூடாது. அப்புறமா அவர் தப்பு தப்பா வழிகாட்டி இருக்காரு. இந்த 4 சிரமங்கள் அந்த குழந்தை சகித்திருக்கிறது. ஒன்று, கண்ணை கட்டி இருக்கிறார். அவனை கண்ணை ஓப்பனா விட்டு கையில கொடுத்தாலே அவனுக்கு உடைக்கிறதுக்கு 1 வருஷம். அவன் கண்ணை கட்டி விட்டு சுத்தி விட்டு காதல விசில் ஊதி தப்பா வேற வழிகாட்டி இருக்காரு. அப்ப எப்படிப்பா ஜெயிச்ச ராஜராஜான்னு கேட்டேன். சொல்றான் பாருங்க, எங்க புள்ள இப்படியே சுத்தி விட்டாங்களா, எல்லாரும் லெஃப்ட்ல போ ரைட்ல போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 500 பேருக்கு மேல இருந்தான். அத்தனை பேரும் கத்துறாங்க. நான் என்ன பண்ணேன், இப்படி கேட்டுட்டே இருந்தேன்னா அங்க உள்ள இருந்து கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, ராஜா. அது எங்க அம்மா குரல். என் அம்மா குரல். உடனே என்ன பண்ண, கட்டி இருக்கக்கூடிய அந்த துணிக்கு உள்ள என் கண்களை கட்டிக்கொண்டேன். He went to the தியானம் போஸ்ட் பொசிஷன். கவனத்துக்குள்ள போயிட்டான். நாம அவன் பார்க்கல, அவன் மூடிட்டான் கண்ணை. கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன். ராஜா, யார் சொல்லி கேட்காத, அம்மா சொல்றது கேளு. லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. ரைட்ல வாடா, முன்னால போ. கைய தூக்கு, அடிக்காத அடிக்காத அடிக்காத, மேல கீழ இறங்கிட்டு அடிக்காத அடிக்காத. கவனமா கேளு 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 கேளு. கைய ஓங்கி அப்படியே அப்படியே அப்படி அறாம அவனை நான் அடிச்சு உடைச்சு. கவனம். ஒரு புத்தகம் ஏன் வாசிக்க வேண்டும்?